என் பாப்பா வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சான்னு கேட்டுச்சு. அதனால இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா பன் ஆம்லெட் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துலாம். ப்ரெட்டை நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துப்போம். அப்புறம் பன்னை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துப்போம். அப்புறம் 2 முட்டை எடுத்துப்போம். அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, வெங்காயம், புதினா கொத்தமல்லி, புதினா கருவேப்பிலை எடுத்துப்போம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த வாசக்கல் வந்து நல்லா சூடாக ஆகுது. எங்கள் அண்ணன் வந்து இப்போ முட்டையை உடச்சி போடுறோம். நான் கூட ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்து சால்ட்டு போடுறான். கொஞ்சம் நிறைய சால்ட் போட்டுருக்கேன். இப்போ வந்து எங்கள் அண்ணன் வெங்காயம் போடுறான், கருவேப்பிலை போட்டிருக்கான், பச்சை மிளகா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நமக்கு நல்லா இருக்கும். டீஸ்பூன் இப்போ வந்து நம்ம டீஸ்பூன் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையை ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றுறோம். அது மேலே பன்னு, அதுக்கு மேலே வந்து பன்னு போட்டுக்கலாம். இல்லை இப்போ வந்து எண்ணெய் வந்து பன் வச்சாச்சு. இது போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மேலே முட்டையை ஊற்றிப்போம். இது போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரெடி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா செவந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த பிரெட் எடுத்துப்போம். நம்ம பிரெட்டை இப்போ மேலே வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மேலே ஊற்றுங்க. மேலே ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மேலே ஊற்றியாச்சு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வாங்கட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சைடில் இருக்கிறதுலாம் அந்த பன் மேலே ஓட்டுற மாதிரி நம்ம பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் இது போட்டுப்போம். இப்போ கொஞ்சம் சவர விடணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான பண்ணை வச்சு செஞ்ச ஈஸி ஸ்நாக்ஸ் பன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.